ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பீச்சை பார்க்க போகிறாரு. பார்த்துக்கங்களா, அதுதான் பீச்சு. அடிக்கிற காற்றுல பாருங்க தலைவரோட முடியெல்லாம் கேட்டு. ஸோ திஸ் இஸ் நவிலன்ஸ் ஃபர்ஸ்ட் பீச் டூர். சரியா? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நாங்கள் நவிலனை வந்து பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ பீச்சில் அவன் எப்படி என்ஜாய் பண்ணுவான், பயப்படுறானா, சிரிக்கிறானா, அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றதை பார்க்கறதுக்காக நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து மெமரிஸ்க்காக எடுத்து வச்சிருந்தோம். ஸோ அந்த மெமரிஸை தான் நாங்கள் இங்கே ஷேர் பண்ண போகிறோம். அண்ட் எப்பவும் போல் இந்த மெமரிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு சின்ன டிப் நான் இப்போ சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது தாங்க மாமா எர்த்தோட பாய் பாய் டார்க் சர்க்கிள்ஸ் ஐ கிரீம் அண்ட் இது பாய் பாய் பிளெமிஷஸ் ஃபேஸ் கிரீம். ஸோ எதுக்காக இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸும் பார்க்குறீங்களா? ஒன்று வந்து நம்மளோட டார்க் சர்க்கிள்ஸை குறைக்கிறதுக்கு, இன்னொன்று நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷனை குறைக்கிறதுக்கு. என்னன்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது தாங்க மாமா எர்த்தோட பாய் பாய் பிளெமிஷஸ் ஃபேஸ் கிரீம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவன் ஸ்கின் டோன் இப்போ அச்சீவ் பண்ணணும்னா அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. அதுக்கு காரணம் வந்து சன் டேன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஆக்னி பிரேக் அவுட்ஸ், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எனக்கும் அதெல்லாம் இருந்தது. ஸோ அதை எப்படிடா நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது தான் இந்த ஒரு க்ரீம் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதில் இருக்க வைட்டமின் சி வந்துட்டு நம்மளுக்கு பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால ஸ்கின்னை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கு. அண்ட் இது ஒரு நான் கிரீஸி ஃபார்முலா அண்ட் ரொம்ப கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு ப்ராடக்டாக இது எனக்கு இருக்கிறதுனால இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குது. ஆல்சோ இதில் இருக்க டேசி ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட் பிரைட்டன்ஸ் த ஸ்கின் டோன். ஸோ எனக்கு ஒரு ஸ்பாட்லெஸ், ஒரு பிளெமிஷ் ஃப்ரீ அண்ட் ஈவன் ஸ்கின் டோன் அப்படின்னு வேணும்னா இதுதான் என்னோட கோ டு ப்ராடக்ட். ஸோ அடுத்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, பல பேருக்கு இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை கருவலயம் இல்லையா? எனக்கும் அது இருக்குது. ஸோ முக்கியமாக கருவலயத்துக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெலனின் டெபாசிட்ஸ், பொல்யூஷன், ஸ்ட்ரெஸ் அண்ட் சரியாக தூங்காதது, இதெல்லாம் தான் காரணம். எனக்கும் இந்த ரீசன்ஸ்னால தான் நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாமா எர்த்தோட பாய் பாய் டார்க் சர்க்கிள்ஸ் ஐ கிரீமில் முக்கியமான 2 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கும்பர் அண்ட் டேசி ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். ஸோ குக்கும்பர் வந்துட்டு நம்ம ஸ்கின்னை ரொம்ப சூதிங்காக வச்சிருக்கும் அண்ட் ரொம்ப நரிஷ் பண்ணும். ஸோ ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்கின் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் டேசி ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் என்ன பண்ணுன்னா, மெலனின் டெபாசிட்ஸை வந்து மேக்ஸிமம் குறைக்கும். ஸோ இந்த ஒரு பவர்ஃபுல் காம்போ இருக்கிறதுனால என்னோட ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தாக, பிளெமிஷ் ஃப்ரீயாக, ஸ்பாட் ஃப்ரீயாக, ஈவன் டோண்டாக எனக்கு கிடைக்குது. அண்ட் இது வந்து ஒரு லைட் வெயிட் ஃபார்முலா அண்ட் ரொம்ப நரிஷ் பண்ணுது. ப்ளஸ் இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஸோ இந்த ஒரு பவர்ஃபுல் காம்போ இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்லெஸ், பிளெமிஷ் ஃப்ரீ அண்ட் ஈவன் டோன்ட் ஸ்கின் கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன 2 ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எங்களுக்கு கற்றுக்கலாம் சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமாக மாமா எர்த்தோட ப்ராடக்ட்ஸ் நாங்கள் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க சொல்கிற அந்த குட்னஸ் அவங்க ப்ராடக்ட்ஸில் மட்டும் இல்லைங்க, அவங்க பிராண்ட்லேயும் அது இருக்குது. அது என்ன அப்படின்னா, பை த இயர் 2025 மாமா எர்த் வந்து 1 மில்லியன் ட்ரீஸ் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வெப்சைட்டில் நம்ம வாங்குற ஒவ்வொரு ஆர்டருக்கும் அவங்க ஒரு பிளான்ட்டை நம்ம சார்பாக நடுவாங்க. அண்ட் 2வது முக்கியமான விஷயம், இத்தனை நாள் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வெப்சைட்ஸில், அதுக்கப்புறமா ஃப்ளிப்கார்ட், நைகா அண்ட் அமேசான் போன்ற தளங்களில் தான் வாங்கிட்டு இருந்தோம். பட் இனிமேலேருந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடைகளில் கூட மாமா எர்த்தோட ப்ராடக்ட்ஸ் கிடைக்க போதுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடைகளையும் நீங்கள் மாமா எர்த்தோட ப்ராடக்ட்ஸை ஸ்பாட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எங்கன்றத கீழே கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள். இந்த கமெண்ட்ஸை பார்க்குற மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக வைஸ் 2023 அப்படின்ற ஒரு கூப்பன் கோட் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நாங்கள் சொன்ன இந்த ப்ராடக்ட்ஸை நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் நான் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணுங்கள், வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்றதை கண்டிப்பாக எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். ஸோ மக்களே, நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதே டைமில் வந்து அங்கே நவிலனை வந்து அவங்க அப்பா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நான் அங்கே போய் அவனை பார்க்குறேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு கிளம்புறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பயணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். அருண், அரவிந்த், பிரியா மற்றும் நவிலன் இந்த பக்கம். ஸோ வந்து எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில முதல் முறையா வந்து நவிலன் அவர்கள் வந்து இன்னைக்கு பீச்சை பார்க்க போறாரு. ஸோ பீச்சில் வந்து அவருக்கு ஒரு விஷயங்கள் இன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை பார்த்துட்டு அவர் எவ்வளோ எக்ஸைட் ஆக போறாருங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்கணும் அண்ட் நீங்களும் பார்த்து ரசிக்கணுங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ திஸ் இஸ் நவிலன்ஸ் ஃபர்ஸ்ட் பீச் டூர். நவிலனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கான ஒரு ப்ரீ ஷூட். ஆமா, இது பீச் vlog கம் நவிலன்ஸ் ப்ரீ ஷூட்ல வச்சுக்கலாம். ஆமா, ப்ரீ பர்த்டே ஷூட்ல வச்சுக்கலாம். 2 in 1. சோ தலைவர் மாடல் வந்து ஒழுங்கா போஸ்லாம் கொடுப்பாரா?
அதெல்லாம் போனாதான் எங்களுக்கும் தெரியும். பீச்ல வந்து இன்னைக்கு அவன் வந்து குட்டிக்காரன் அடிக்கிறதுலாம் நம்ம எடுக்கணும், ஸ்லோ மோஷன்ல வந்து போடலாம். அந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்கல்ல, அத ஒவ்வொருலயுமே அவனை வந்து தொங்க விட்டுருவான். ஐயோ சாமி, அவன் முதல்ல பீச்சை பார்த்து அழாம இருந்தாதான் இன்னைக்கு கண்டென்ட்டே. அவன் அழுதுட்டானா இந்த vlog-ஏ ஆமா, கேன்சல். சுறா படத்துல வர மாதிரி வந்து உள்ளது நீந்தி கொண்டு வருவோம்டா. ஓப்பனிங் ஷாட் அப்படி வச்சுக்கலாம். பேபி, அந்த நவீன் போட்டிருக்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. இதோட காஸ்டியூம் டிசைனர் யாரு? நான் தான். அம்மா எடுத்து வச்சிருந்தா அப்பா இத போடலாம்னு சொல்லிட்டா உடனே அப்பா காஸ்டியூம் டிசைனர் எடுவாரு இல்ல. குச்சமே இல்ல. கடைசியில யார் பினிஷிங் டச் கொடுத்தா? நான் தானே. அப்பாதான். வேற என்ன கவிதை உங்களுக்கு தெரியும்? ஓ, இது ஹைக்கூ கவிதை, கொஞ்சம் பெருசா சொல்லுங்க. நைரன், இவ மூஞ்ச பாருங்க. எப்பவுமே உனக்கு ஒரு பாட்டு பாடி தூங்க வைப்போம், அது வருதான்னு பார்ப்போம். ஹரிவராசனம் விஷ்ணு பூசனம் அரிகதீதனம். அதாவது என்னன்னா, அவனுக்கு தூக்கம் வருதுன்னா அந்த பாட்டு பிளே ஆனா விட்டுருவான். ஆமா, தூக்கம் வராம அந்த பாட்டை போட்டோன்னு வச்சுங்களேன். என்னது என்ன தூங்க வைக்க போறீங்களா? அதனாலதான் அவர் பாக்குறாரு, என்னது வெள்ளு கூட்டு வந்துட்டு ஹரிவராசனம் பாடுறாங்க ரெண்டு பேரும். பேபி நமக்கு தான் வரல இல்ல, விட்டுடுங்க. ரெண்டு பேருக்கும் பாட்டு தெரியாதுல. என்ன பாக்குறாரு? ஓ, அந்த புறா பறக்கிறதை பார்க்கிறார். என்ன தெரிகிறது அங்கே? ஏன்டி அப்படி பறக்குதா? மக்களே, இந்த பாட்டு பாருங்க. சமத்த வேடிக்கை பார்த்துருக்காங்க. இப்ப பாருங்களேன் மக்களே, இப்ப நவீனோட ஒரு மூமெண்ட் போடுவாரு, அது மட்டும் பாருங்க. 3, 2, 1 and go. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் திங்கலாம் கைவீசு. அவ்வளவுதானா? வீசிட்டே இருப்பியே. இல்ல, நம்ம ஸ்லோ மோஷன்ல பாடினா கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு. பயமுறுத்தாதீங்க. வேகமால கை இப்படி ஆடுறதா? வீட்டுக்கு ஏத்த மாதிரி ஆடுறா. வந்து பீச்சை பார்க்க போறாரு, பாத்துக்கங்களா? அதுதான் பீச். இன்னைக்கு தலைவர் செய்யும். ஸோ சார் தான் வந்து தினேஷ், உங்களுக்கு அழகான போர்ட்ரேட்லாம் கிடைக்கணும் அண்ட் அழகான ஃபோட்டோஸ்லாம் வேணும்னு சொன்னால் நீங்கள் அணுக வேண்டிய இடம் ஸ்டூடியோ டி வெட்டிங்ஸ். ஸோ வந்து குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க அணுக வேண்டிய நபர் வந்து அவர். ஆமாம், அவர் தான் வச்சு எங்களுக்கு ஒரு 1 hourல வந்து பக்காவா எல்லாமே நச்சுன்னு கிளிக் பண்ணாரு. ஆமாம். ஸோ அதனால் வந்து அணுகுங்க, அவங்களோட டீட்டெயில்ஸாக கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன். நாளையும் பார்த்து வச்சுங்க, காணப்படுது. காத்துல பாருங்க தலைவரோட முடியெல்லாம் அப்படியே சரியா? நீங்க வந்து நிக்கிறீங்களா? ஓகேவா? சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறது ஈஸி கிடையாது. போட்டோகிராஃபர் பாங்க, எப்போட ஒரு உள்ள இழுத்து போலாம். ஆனாலும் அவர் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாருன்னு சொன்னா ஒரு ஸ்ட்ராங் மேன். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடி
பாருங்க அந்த 2 கப்புள்ஸ் ஏன் கப்புள்ஸ் பாத்துங்க பாத்துட்டு இருக்கீங்களா அந்த 2 கப்புள்ஸ் எப்படி போட்டோ எடுக்கறாங்கன்னு பாத்துட்டு இருக்கீங்களா இந்த பீச்சுக்கு வரும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு எனக்கு பயமா இருக்கு வாய் உள்ளம் அப்படிதான் பதப்பதக்குது சளி வந்துற கூடாது கோல்ட் வந்துற கூடாது கவலைப்படாத ஸ்ட்ராங் பாடி ஸ்டீல் பாடி ஒண்ணும் ஆகாது நான் என்ன சொன்னேன் வாங்க கேமராமேன் போட்டோ கூப்பிடுறாங்க 3 நவுதுங்க 3 2 1 எல்லாம் கை தட்டுங்க பாக்குறவங்க கை தட்டுங்க என்னடா சிரிக்கிற சிரிச்சு காட்டு மக்களுக்கு சொல்லு இதுக்கு மேல என்ன பண்ணதான் தெரியல